ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் உருளைக்கிழங்கு மீல் மேக்கரும் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க தண்ணியில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு கொதிக்க வேண்டாம். 2 நிமிஷம் நமக்கு கொதித்தாலே போதும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. மீல் மேக்கரும் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்படியே சூடோடு வைக்காமல் நார்மல் வாட்டரில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு தண்ணி கொஞ்சமே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்செடுங்க. அடுத்ததாக நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாத்தையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வந்ததும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 5 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பை எடுக்க நான் மறந்துட்டேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விடலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சமாக பெரிய சைஸாக நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு குழம்புல உருளைக்கிழங்கு கரையாது. இப்போ இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க விடலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வரலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா கொதி வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றிருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்செடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்ததால் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு 2ஆக பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் மீல் மேக்கர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் நமக்கு திக்காகும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இதோட மணமும் சுவையும் பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது மீல் மேக்கரில் பண்ண குழம்புன்னு. அவ்வளவு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.